வாடகை வீட்டின் ரிப்பேர் செலவு முதல் பொறுப்புகள் வரை ஒரு தெளிவு பார்வை. சொந்த வீடு கட்டுவது என்பது அனைவருக்கும் கனவு. அது நனவாகும் வரை வாடகை வீட்டில்தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் நடுத்தர குடும்பத்தினரும் கீழ் நடுத்தர குடும்பத்தினரும் இருக்கிறார்கள். ஆனால் சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் வாடகைக்கு குடியிருப்போர் வீட்டின் உரிமையாளர் மூலம் பல்வேறு சவால்களையும் நெருக்கடிகளையும் கட்டுப்பாடுகளையும் சந்திக்கிறார்கள். குறிப்பாக வீட்டு வாடகை திடீரென உயர்த்துதல், குடிநீர் கட்டணம், மின் கட்டணம் வசூலித்தலில் கெடுபிடி, உறவினர்கள் விருந்தினர்கள் திடீரென வந்துவிட்டால் வீட்டு உரிமையாளரிடம் இருந்து குடைச்சல்கள், முன்பணம் அதிகமாக கேட்டல், பராமரிப்பு செலவு, மதம் ரீதியான சிக்கல்கள், உணவு பழக்கங்கள் ரீதியான கெடுபிடிகள், செல்ல பிராணிகளை வளர்க்க அனுமதி, குழந்தைகள் அதிகம் இருந்தால் தண்ணீர் பயன்படுத்துவதில் கட்டுப்பாடு என பல்வேறு கிடுக்கு பிடிகளை வாடகைக்கு குடியிருப்போர் எதிர்கொள்கிறார்கள். அதிலும் குழாயில் ஏதேனும் அடைப்பு, பழுது நீக்குதல், வீட்டின் பராமரிப்பு செலவு, மாநகராட்சி ஊழியர்களுக்கு ஏதேனும் பணம் கொடுத்தால் கூட அதிலும் வாடகைதாரர்களிடமிருந்து வசூலிக்கும் நிலைமை ஏற்படுகிறது. உண்மையில் வீட்டின் பராமரிப்பு செலவு, பழுது நீக்கும் செலவு யாருடையது? வீட்டை பயன்படுத்தும் வாடகைதாரருடையதா அல்லது உரிமையாளருக்கு பொறுப்பா என்ற கேள்வி இரு தரப்புக்கும் இடையே நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு 2021 இந்திய குத்தகை மாதிரி சட்டத்தை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் வாடகைக்கு குடியிருப்போர் உரிமையாளர்களுக்கு இடையே நிலவும் பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இரு தரப்பினரும் வாடகை ஒப்பந்தங்களை எழுத்துப்பூர்வமாக செயல்படுத்துவதன் மூலம் பொறுப்புகளையும் தெளிவாக வரையறுக்க முடியும். வாடகை விவகாரங்களில் கூடுதல் தெளிவையும் பொறுப்புகளையும் கொண்டு வர இந்த சட்டம் முயல்கிறது. இந்த சட்டம் நாடு முழுவதும் சீராக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் இதில் கூறப்பட்டுள்ள விதிகள் இரு தரப்பினருக்கும் சுமூகமான வழிகாட்டுதலை வழங்குகின்றன. வீட்டின் பழுது நீக்கும் செலவு, குழாய் சீரமைப்பு, வண்ணம் பூசுதல் உள்ளிட்டவை எப்போதுமே வீட்டின் உரிமையாளருக்கு பொறுப்பு என்ற பொதுவான கண்ணோட்டம் நிலவுகிறது. ஆனால் இந்த புதிய மாதிரி குத்தகை சட்டம் இரு தரப்புக்கும் இடையே சமநிலையான போக்கை கடைபிடிக்க உதவுகிறது. வீட்டை வாடகைக்கு விடும்போதும் வாடகைதாரர் வீட்டை காலி செய்து ஒப்படைக்கும் போதும் வீட்டை ஒரே நிலையில் பராமரிப்பதில் வாடகைக்கு குடியிருப்போரும் வீட்டின் உரிமையாளருக்கும் சமமான பொறுப்பு இருக்க வேண்டும். இதற்கு வாடகை ஒப்பந்தம் முக்கிய பங்காற்றுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் வாடகைக்கு குடியிருப்போருக்கு என்ன பொறுப்புகள், எதை செய்யலாம், செய்யக்கூடாது, பழுது நீக்கும் செலவு யாருடையது, உரிமையாளருக்கு என்ன கடமை, பொறுப்பு என்று தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்க வேண்டும். புதிய சட்டத்தின்படி வீட்டின் பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கும் பணிகளை வீட்டு உரிமையாளர் அல்லது சொத்தின் உரிமையாளரே மேற்கொள்ள வேண்டும். இதில் கட்டமைப்பு சார்ந்த பழுதுபார்ப்புகள் அல்லது முக்கிய பராமரிப்பு பணிகளும் அடங்கும். மழைக்காலத்தில் வீடு ஒழுகுதல், குழாய் பழுது நீக்குதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை வீட்டின் உரிமையாளர் செய்ய தவறும் பட்சத்தில் அதற்குரிய பொறுப்பு வாடகைதாரருக்கு இருக்கிறது. இந்த சட்டத்தின்படி வாடகைக்கு குடியிருப்போர் வீட்டின் பராமரிப்பு, பழுது நீக்குதல்களை தங்களின் சொந்த செலவில் செய்துவிட்டு அதற்குரிய பணத்தை எதிர்காலத்தில் செலுத்தும் வாடகையிலிருந்து கழித்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கழிக்கும் தொகை மாத வாடகையில் 50% மிகாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை வீடு வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறும் பட்சத்தில் வீட்டின் உரிமையாளர் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளை செய்ய தவறும் பட்சத்தில் 15 நாட்கள் முன் அறிவிப்பு நோட்டீஸ் அளித்து வாடகைதாரர் வீட்டை காலி செய்யலாம் என்ற வசதிகளையும் சட்டம் வழங்குகிறது. இந்த புதிய சட்டம் வீட்டின் உரிமையாளருக்கு மட்டும் பொறுப்புகளை வழங்கவில்லை, வாடகைக்கு குடியிருப்போருக்கும் சில கடமைகளை வகுத்துள்ளது. வாடகைக்கு குடியிருப்போர் தன்னுடைய வீடு இல்லையே என்பதற்காக பராமரிக்காமல் இருக்கக்கூடாது. வீட்டை நியாயமான வகையில் அவ்வப்போது கவனத்துடன் பராமரிக்க வேண்டும். குறிப்பாக வீட்டை சேதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏதேனும் தவறாக வீட்டில் நடந்துவிட்டால் அது குறித்து உரிமையாளருக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு வாடகைக்கு குடியிருப்போருக்கு இருக்கிறது. வாடகை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வீட்டில் உள்ள மின்சாதனங்கள், குழாய்கள், பொருட்களை சேதமடையாமல் பராமரிக்க வேண்டியதும் வீட்டை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பயன்படுத்துவது வாடகைக்கு குடியிருப்போரின் கடமையாகும்.
வாடகை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வாடகைதாரர் செய்ய வேண்டிய வீட்டின் பராமரிப்பு பணிகளை செய்ய தவறும் பட்சத்தில் வீட்டின் உரிமையாளர் அந்த பணியை செய்து அதற்குரிய தொகையை வாடகை வைப்பு தொகையில் இருந்து கழித்துக் கொள்ளலாம். ஒருவேளை பராமரிப்பு செலவு டெபாசிட் தொகையை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வாடகைதாரருக்கு 1 மாதம் நோட்டீஸ் அளித்து மீத தொகையை உரிமையாளர் வசூலிக்கலாம். இயற்கை சீற்றங்களான புயல், தொடர் மழையால் வெள்ளம், வீட்டுக்குள் புகுதல், திடீர் தீ விபத்து, நிலநடுக்கம் ஆகியவை ஏற்படும் போது வீட்டில் தற்காலிகமாக வசிக்க முடியாத நிலை ஏற்படலாம். இது போன்ற சூழலில் வீட்டின் உரிமையாளர் வாடகைதாரரிடம் இருந்து வாடகை ஏதும் வசூலிக்க கூடாது. குறிப்பாக வீட்டில் பராமரிப்பு பணிகள் முடிந்து வாழ தகுதியானதாக மாறும் வரை வாடகை ஏதும் வசூலிக்க கூடாது. ஒருவேளை வீட்டை பராமரிக்க நீண்ட காலம் தேவைப்படும் அல்லது பெரிய மாற்றம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் வாடகைதாரரிடம் வாடகை, அட்வான்ஸ் தொகை அல்லது டெபாசிட் தொகையை உரிமையாளர் திரும்ப வழங்க வேண்டும். 15 நாட்கள் நோட்டீஸ் காலத்துக்குள் இந்த தொகையை உரிமையாளர் தர வேண்டும். தெளிவற்ற ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்மொழி உத்தரவாதத்தால் தான் வாடகை தொடர்பான பல சர்ச்சைகள் ஏற்படுகின்றன, சட்டங்கள் இல்லாததால் அல்ல. வாடகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன் ரிப்பேர் மற்றும் பராமரிப்பு, அட்வான்ஸ் அல்லது டெபாசிட், நோட்டீஸ் காலம் போன்ற அம்சங்களில் வாடகைதாரரும் வீட்டு உரிமையாளரும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றன. புதிய வாடகை மாதிரி சட்டம் தெளிவாக கூறுவது என்னவென்றால், பொறுப்புகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டால் சிறிய பிரச்சனைகள் பெரியதாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்று குறிப்பிடுகிறது. ஆதலால் அனைத்து அம்சங்களையும் ஒப்பந்தத்தில் எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட வேண்டும். வாடகை ஒப்பந்தத்தில் இரு தரப்பினரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய 6 அம்சங்களை பார்ப்போம். வாடகை தொகை எவ்வளவு, வாடகை செலுத்தும் தேதி, வாடகை அட்வான்ஸ் எவ்வளவு, திருப்பி வழங்கும் முறை, வாடகை தொகையை திருத்தி அல்லது மாற்றியமைக்கும் காலம் குறித்த வரையறை, பழுது நீக்கும் மற்றும் பராமரிப்பு குறித்த பொறுப்புகள் யாருக்கானது என்பது குறித்த தெளிவான விளக்கம், வீட்டு உரிமையாளருக்கான உரிமைகள் குறித்த வரையறை, சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டால் தீர்க்கும் வழிமுறை ஆகியவை அந்த 6 அம்சங்கள் ஆகும்.